நிறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்யாண saree காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர்த்துக்கு அவங்களுடைய திருமணம் நடந்த நாளை நினைச்சா ரொம்பவே பாசிட்டிவா இருக்கும். நல்லா சூப்பரான ஒரு மெமரிஸ்லாம் இருக்கும். ஆனால் என்னுடைய திருமணத்தெல்லாம் நான் நினச்சேன் அப்படின்னா நிறைய நெகட்டிவ் தான் இருக்கு. அப்படிங்கும் போது அந்த மூமெண்ட்டை நான் பெருசாக யோசிச்சிக்கவே மாட்டேன். இந்த saree இருக்குல்ல, இந்த saree வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு அழிச்சிட்டு போகும்போது கட்டின saree அம்மா எடுத்து கொடுத்தாங்க. இதோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் தான். சேரீயெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் ப்ளவுஸில் எதுவுமே பத்தலை. அதனால் இந்த சேரீலாம் மேக்ஸிமம் கட்டுறதே இல்லை. நான் லவ் மேரேஜ் அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் அப்போ வந்து என்னுடைய மேலே கோவம். நாங்கள் என்ன எடுத்து கொடுக்குறோமோ அதை தான் நீ எடுத்துக்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. இந்த சேரீயில் ஒன்று கூட நான் செலெக்ஷன் பண்ணவே இல்லை. அவங்களா தான் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுவும் அப்பப்போ கொடுத்து இந்த அது கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த saree தான் இதுக்கு, இந்த saree தான் அதுக்கு, பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்லாம் என்னை யாருமே கேட்கல. இந்த புடவை வந்து நிச்சயதார்த்தத்தை புடவை. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு saree இது. அவங்க என்ன எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களோ அதை மட்டும்தான் நான் வாங்கிக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற மாதிரி எதுவுமே எந்த திங்ஸுமே நான் கேட்டுக்கல. ஆனாலும் என்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுட்டாங்க. இருந்தாலும் எதுவுமே என் விருப்பத்துக்கு பண்ணலை. அது மட்டும்தான், வேற ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இது வந்து கல்யாணத்து saree. இதுதான் அந்த தாலி கட்டும் போது கட்டிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது தண்ணியில் போடணுமா போடக்கூடாது எனக்கு தெரியாமல் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிமாவுக்கு இது வந்து பாவாடை சட்டை தச்சலான்னு சொல்லிட்டு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது பட்டு saree வந்து தண்ணியில் போடக்கூடாது அப்படின்னு. அது ஒரு மாதிரியாக சவசவ ஆயிடுச்சு. நம்மளால எதெல்லாம் போட்டு பார்த்து அழகு பார்க்க முடியலையோ அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு போட்டு பார்த்தரலாம் அப்படின்னு நானே மனசு ஒரு சில டைம்ல தேத்திக்கிறது. அதுக்காகவே பெண் குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நான்.